அஷ்டமத்து குரு உட்காந்தா பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிரச்சனை தான். அதே மாதிரி அடிவயிறு உஷ்ணம் கழிவுகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சின்ன ஒரு டே கேர் சர்ஜரி மாதிரி நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அஜீரண கோளாறுகள் சற்று அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நல்ல பலனே இல்லையா? அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணார்னா பார்வை பலத்தை உங்களுடைய விரயஸ்தானத்தின் மேல செலுத்துகிறார். 12ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய விரயஸ்தானத்துக்கான அம்சங்களை அந்த குரு பார்வையின் மூலியமா ஆக்டிவேட் பண்றார். கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இது குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த வருஷம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக போகிறாங்க. அங்கிருந்த குருவின் பார்வையானது துலாத்திற்கு, தனுஷிற்கு, கும்பத்தின் மேல் விழுகிறது. பொதுவாகவே குரு அப்படின்னாவே குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோடி நன்மை எந்த ராசிக்கு கிடைக்க போகுது, இல்லை அந்த கோடி நன்மை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளோட பிரபல ஜோதிடர் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர்மா. சொல்லுங்கம்மா சார். குரு பயிற்சி பற்றி சொல்லுங்கள் சார். விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஸோ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குரு அப்படிங்கக்கூடிய சுபகிரகம் இவ்வளோ நாள் 7ஆம் இடத்துல உட்காந்து பார்வை பலத்தினால் உங்கள் ராசி லக்னத்துக்கு வெற்றியை கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் இப்போது அஷ்டமத்துக்கு போய் குரு உட்கார போகிறார். அஷ்டமத்துக்கு குரு உட்காந்தா பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிரச்சனை தான். ஏன்னா அது யாருக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் மன அவதிகள், குழந்தைகள் இவர்களை எதிர்ப்பது. சரிங்களா? அதே மாதிரி அஷ்டமத்தில் குரு உட்கார்ந்தா திடீர் செலவுகள் குழந்தைகளால் ஏற்படும். அதே மாதிரி எழுத்துக்காக ஏற்படும். மொபைல் ஸ்ட்ரக்காகி தூக்கி போட்டு புதுசு மொபைல் வாங்குற மாதிரியும், பத்திரங்கள் ஏதாவது நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, இல்லை வீடு ஏதாவது புதுசாக வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்கன்னா தயவுசெய்து மதர் டாக்குமெண்ட்டை செக் பண்ணிக்க. நம்ம பேசக்கூடிய நிலைமைகளில் செவ்வாய் வக்கரமாக மிதுனத்தில் இருக்கிறது. செவ்வாய் வக்கரமாக மிதுனத்தில் இருக்கிறதுனால கோச்சார பலன்கள் பிரகாரம் மதர் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அடிவயிறு உஷ்ணம் கழிவுகள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சின்ன ஒரு டே கேர் சர்ஜரி மாதிரி நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது பார்த்துக்கணும். அஜீரண கோளாறுகள் சற்று அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நல்ல பலனே இல்லையா அப்படின்னு கேட்டால் உண்டு. ஐம் கம்மிங் ஒயிட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணார்னா பார்வை பலத்தை உங்களுடைய விரயஸ்தானத்தின் மேலே செலுத்துகிறார் அப்படிங்கிறது ஒரு நற்செய்தி. ஏன்னு கேட்டால் இஎம்ஐ கட்ட முடியாமல் பேங்க்லேருந்து ஃபோன் மேலே ஃபோன் வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பேங்க்லேருந்து ஃபோன்லாம் இனி வராது. உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மூலிமா ஒரு பணம் வரும். திடீர்னு ஒரு பெரிய மனுஷங்க யாராவது ஒருத்தர் உதவுவாங்க. உயில் மூலியமாக ஒரு சொத்துக்கள் மூலிமா திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக பணம் வருவது. ஏன் எதிரே பார்க்கல ஒரு பெரிய வீட்டை விற்று ஒரு பெரிய கடனை க்ளோஸ் பண்ணி அப்பாடா அப்படிங்கிற ஒரு ரிலீஃப் 12ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய விரயஸ்தானத்துக்கான அம்சங்களை அந்த குரு பார்வையின் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணுறார். அதனால் கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கண்டிப்பான பிரச்சனைகள், தூக்கம் இல்லாமல் நரகத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கண்டிப்பாக இனிமேல் தூக்கம் இருக்கும், தாராளமாக நல்லா இருக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. அப்போ குடும்பம் க்ஷேமமாக இருக்கும். நான் சொல்ல லாஜிக்ஸ் கரெக்டாக புரிஞ்சுட்டா போகிறோம். இளைய சகோதரன் சகோதரிகளை எந்த அளவுக்கு நீங்கள் தூரமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. அக்கம் பக்கத்து வீட்டாருடன் நட்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் அட் சேம் டைம் 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பணத்துக்கு டப்புக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் எடுத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கௌரவமான வார்த்தைகள் மட்டுமே நீங்கள் பேசக்கூடிய அம்சங்கள் ஏற்படும். 4ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால பிரம்மாண்டமான வீடு கட்டுறது, அகல பாதாளமான ஒரு ட்ரைனேஜ் ஓடின்றக்கும் அந்த பக்கத்தில் வீடு அமையும். ஒரு 1.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஸ்மசானம் இருக்கலாம். அந்த இடத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு வீடு கட்டும். ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பெரிய மசூதி இருக்கலாம். அந்த இடத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கும். அதே ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு சாய்பாபா கோவில் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு சமாதி இருக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வீடு அமையுது. ஸோ ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய இடத்தின் பக்கத்தில் உங்களுக்கு வீடு, நிலப்பரன்கள், வாகனங்கள் இதெல்லாம் அமையலாம். அங்கே போனதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வேறையாக மாறும்.
அந்தளவுக்கு நன்னா இருக்கும்னே சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கப்படுது, அந்த பார்வை பலத்தை குருவை கொடுக்குறார். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ வண்டர்ஃபுல் டைம். பார்த்துக்க வேண்டியது 3 விஷயங்கள் தான். அதனால் உங்கள் ஃபஸ்ட்டே ஆரம்பிக்கும் பொழுது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதை மட்டும் பார்த்தா போகிறோம். சத்தியமாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க, பயப்பட வேண்டியதில்லை. சந்தோஷத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 75% நன்னா இருக்குன்னே சொல்லலாம். பொருளாதாரத்தின் அடிப்படையில் 90% விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நன்னா இருக்குன்னு சொல்லலாமா? விருச்சிக ராசிக்கான பரிகாரங்கள் என்னன்னு பரிகார ஸ்தானம் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்தில் குரு ஓடும் பொழுது பொதுவாக எந்தெந்த குழந்தைகளுக்கு மனநலம் குன்றி இருக்காங்களோ, அதாவது அவங்களுடைய மனநலம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் ஆன ஒரு வேலைக்கான சாப்பாடு, அதுவும் வியாழக்கிழமை மத்தியானம் நீங்கள் சாப்பாடு கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கண்டிப்பாக உருவாகுமா. குரு பயிற்சி பலன்கள் இவ்வளோ தெளிவாக ஒவ்வொரு ராசிக்குமே பரிகாரங்கள் ரொம்ப எளிமையாகவும் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 12ஆம் தேதி மே 2025 குரு பயிற்சி மகா யாகமும் சத்யநாராயண சுவாமியுடைய பூஜையும் இரண்டும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் என்ரோல் பண்ணோன்னு இருக்கோ, குரு பயிற்சி சாந்தி நடக்கணும், குரு எனக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிங்க, புக் பண்ணிக்கிங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரசாதம் கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி வச்சுருவோம். ஸோ வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம், அதனால் நேரடியாக பார்த்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி வந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண